நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல நாம ஒரு அறுவடை எடுக்க போறோம். தைப்பட்டத்துக்கு வச்ச காய்கறி செடிகள் எல்லாம் சில காய்கறி செடிகள் காய்ச்சி ஓஞ்சிருச்சு. ஆனா அந்த கத்திரி மாதிரி சில செடிகள் இன்னும் காய்ச்சிக்கிட்டு தான் இருக்கு. காய்கள் நிறையா வந்துகிட்டு இருக்கு. இப்போ அடுத்து நாம ஆடிப்பட்டத்துக்கு ரெடி ஆகணும். அதனால இந்த காய்கறிகள் இருக்கிறதையெல்லாம் நாம இப்போ அறுவடை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காஞ்சு ஓ கா ஓ ஓ இந்த காஞ்சு போய் இருக்கிற செடிகள், இந்த மாதிரி செடிகளை எல்லாம் நாம நீக்கிட்டு புதுசா மண்கலவை தயார் பண்ணி அடுத்த பட்டத்துக்கு தயாராகணும். ஆக இப்போ வாங்க நம்ம காய்களை பறிக்கலாம். ம். இப்போ புடலங்காய் நிறைய காய்ச்சிருக்குங்க. இந்த புடலங்காய் ஒரு 6 புடலங்காய் இருக்கு. இதெல்லாம் பறிச்சுக்கலாம் வாங்க. ம். இங்க ஒரு காய் இருக்கு பாருங்க, இதையும் பறிச்சுக்கிறோம். இங்க ஒரு காய் இருக்கு, இதையும் பறிச்சுக்கலாம். மேல பந்தல்ல இருந்து தொங்கிட்டு இருக்கு பாருங்க. இரு 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 இந்த இரு. ஆ புடலங்காய் மொத்தம் 6 காய் பறிச்சிட்டோம். எவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க. கோவக்காய் நிறைய காய்ச்சிருக்குங்க. இப்போ கோவக்காயும் பறிச்சுக்கலாம். பாருங்க, பறிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் இருக்குங்க, பறிக்கலாம். போடு போடு போடு. ஒரு அத்திப்பழம் இருக்குங்க, அதையும் பறிச்சுக்கலாம். நல்லா கனிஞ்சிருச்சு பழம். இப்படி இருக்கு பாருங்க. மல்பெரியும் நிறைய இருக்குங்க, பறிச்சுக்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்குங்க, அதையும் பறிச்சுக்கலாம். கத்திரிக்காய் தான் தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டு வருது. இப்போ 2 விதமான கத்திரிக்காய் இப்போ காய்ப்புல இருக்கு. ஒன்று முள்ளு கத்திரிக்காய், இன்னொன்று மணப்பாறை கத்திரிக்காய். எல்லா கத்திரிக்காயையும் பறித்து எடுத்துக்கலாம். இந்த செடியில் கொஞ்சம் நிறையா கத்திரிக்காய் இருக்குது. ஒரே செடியில் ஒரு 7 கத்திரிக்காய் இருக்குது. இதுங்களையும் பறிச்சுக்கலாம். ஒரு மாம்பழம் பழுத்திருந்தது, அதையும் பறிச்சிருக்கோம். இந்த பாருங்க, கொய்யாப்பழம் இருக்குங்க, பறிச்சுக்கலாம். இன்னும் பறிக்கிறேன் பாருங்க. இந்த கொய்யாப்பழத்தையும் பறிச்சுக்கலாம். காராமணி கொஞ்சம் இருக்குங்க, பச்சை காராமணி, இதையும் எடுத்துக்கலாம். இந்த தர்பூசணி பழுத்துருச்சுங்க, இதையும் இன்னைக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க, மாடி தோட்டத்திலே விளைஞ்சது. புதினா நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க, இதையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நல்லா கட் பண்ண திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கு புதினா. பாருங்க எவ்வளோ எடுத்திருக்கோம். புதினா எடுத்தாச்சுங்க. இப்போ கருவேப்பிலையும் கொஞ்சம் எடுத்துக்குவோம். கருவேப்பிலை செடியும் மாடியில் நல்லா வந்துகிட்டு இருக்கு, எடுத்தாச்சு. இல்லை அதாங்க, காயெல்லாம் பறித்து முடிச்சாச்சு. இந்த கொளுத்துற வெயில்லையும் நம்ம மாடி தோட்டத்துல இருந்து எவ்வளவு காய்கறிகள் பறிச்சிருக்கோம் பாருங்க. ஃப்ரெஷ்ஷாக புடலங்காய், 2 விதமான புடலங்காய், பன்னீர் புடலங்காய், அப்புறம் வெள்ளை புடலங்காய், காராமணி, கொய்யா பழங்கள் எத்தனை, மாம்பழம், புதினா, கருவேப்பிள்ளை, கோவக்காய் எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. கோவக்காய், கத்திரிக்காய் கிட்டத்தட்ட 1 கிலோ, மல்பெரி பறிச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் ஹைலைட்டா இது தர்பூஸ் பாருங்க, இதுவும் நமக்கு நல்லா விளைஞ்சிருக்கு. அடுத்து ஒரு அத்திப்பழமும் எடுத்திருக்கோம். இவ்வளவு பராமரிப்பு பண்றதுனால தான் இவ்வளோ அறுவடை கிடைக்குது நமக்கு இந்த கோடையிலையும் கூட. இது ரொம்ப சந்தோஷம். இந்த காய்களை வச்சு 2 நாளைக்கு நம்ம குடும்பத்துக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கலாம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.